This is what God showed to Jesus Christ, so that he could tell his servants what must happen soon. Christ then sent his angel with the message to his servant John. And John told everything that he had seen about God's message and about what Jesus Christ had said and done. God will bless everyone who reads this prophecy to others, and he will bless everyone who hears and obeys it. The time is almost here. From John to the 7 churches in Asia, I pray that you will be blessed with kindness and peace from God, who is and was and is coming. May you receive kindness and peace from the 7 spirits before the throne of God. May kindness and peace be yours from Jesus Christ, the faithful witness. தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். ஏற்கனவே கடந்த வாரத்திலே அறிமுக உரையிலே குறிப்பிட்டது போல இந்த வெள்ளிக்கிழமை துவங்கி 7 வெள்ளிக்கிழமைகள் 7 திருச்சபைகளை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். வெளிப்படுத்தலில் வருகின்ற 7 திருச்சபைகள். ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து இல்லங்களிலே அமர்ந்து உங்கள் திருமறைகளை திறந்து வைத்து கொண்டு என்னோடு இணைந்து நீங்கள் இந்த தியானத்திலே ஈடுபடும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு ஆராதனை முறைமை பின்பற்றப்பட மாட்டாது. ஒரு துவக்க ஜெபம், அதை தொடர்ந்து ஒரு பாடல், அதை தொடர்ந்து நேரடியாக இந்த சபையை குறித்த செய்திக்கு நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். முடிவாக ஜெபம் ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நிறைவு பெறும். ஆகவே இதை மனதிலே கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். அன்றைக்கு ஆண்டவரே, ஆசியா மைனரில் இருக்கின்ற 7 திருச்சபைகளுக்கும் நீர் செய்தியை யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் மூலமாக அதை அந்த 7 திருச்சபைகளுக்கும் கொடுத்து அனுப்பினீரே, உமக்கு நன்றி. அதே போன்ற ஆண்டவரே, இன்றைக்கும் பல இக்கட்டான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த திருச்சபைகளின் செய்தி மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இதை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். தூய ஆவியினால் எங்களை நிரப்பியள்ளும். நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத அர்த்தங்களை ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு தூய ஆவியானவரின் வெளிப்படுத்தலை எங்களுக்கு தாரும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே இருந்து கீர்த்தனைகளில் 217வது பாடல், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை என்னோடு இணைந்து நீங்கள் பாடும்படி
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். பண்புறு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிற்பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். துணிவுடனுடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதிலில்லை அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். புகழிரு மாப்பு பொழிவு பொறாமை பகையனியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதரர், அன்பே பிரதானம். திருமறை பாடத்தை நாம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. வெளிப்படுத்தல் 2:1 முதல் 7 திருவிவிலியத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்குத்தண்டுகள் நடுவே நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பது திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்ளுகிறவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாறத் தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத்தண்டை
அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். இருப்பினும் உன்னிடம் நல்லது ஒன்றும் உண்டு. நான் வெறுக்கிற நிக்கோலாயரின் செயல்களை நீயும் வெறுக்கிறாய். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன் என்றார் என்பதே. அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இந்த 7 திருச்சபைகளுக்குரிய செய்தி என்பது மிக மிக முக்கியமானது. அது இன்றைக்கும் நமக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்கும் நிச்சயம் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் நல்லது. ஆகவே முதல் திருச்சபையாக எபேசு திருச்சபையை குறித்து சிந்திப்பதற்கு உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருச்சபையை குறித்து நாம் தியானிக்கும் முன்பாக இந்த எபேசு பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் இந்த தியானத்திற்கு செல்ல விழைகின்றேன். ஏன் 7 திருச்சபைகளிலே எபேசு திருச்சபை முதன்மை பெறுகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்பது மிக சிறப்பானது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த எபேசு திருச்சபை ஒரு பெரிய ஒரு பட்டணம். எபேசு ஒரு பெரிய பட்டணம். அதே நேரத்திலே அன்றைக்கு ஆசியா மைனரில் இருந்த எல்லா பட்டணங்களை காட்டிலும் த ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட் மெட்ரோபோலிஸ் ஆஃப் ஏசியா என்று இது அழைக்கப்பட்டது. ஆகவே ஒரு ரோம எழுத்தாளர் இந்த பட்டணத்தை விதமாக அழைக்கிறார். லூமன் ஏசியா என்று அழைக்கிறார். லூமன் ஏசியா என்று சொன்னால் த லைட் ஆஃப் ஏசியா என்று அதன் பொருள். ஆகவே ஆசியாவின் விளக்கு அல்லது வெளிச்சம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இதுவும் ஒரு காரணமாக அங்கு இந்த எபேசு முதன்மையாக குறிப்பிடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்பர் அந்த எபேசிலே இருந்தது. நமக்கு தெரியும், எங்கெல்லாம் ஆர்பஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த பட்டணங்கள் மிக அதிக வேகமாக வளர்ச்சி பெறும். அந்த பட்டணங்களோடு மற்ற பட்டணங்களுக்கு தொடர்பு இருக்கும். ஏனென்றால் வியாபார பொருட்கள் மற்ற காரியங்கள் அங்கே வரும். அங்கிருந்து மக்கள் கொண்டு செல்வார்கள், கொண்டு வந்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மிக பெரிய ஒரு ஆர்பர் அந்த எபேசுவிலே இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாது அந்த எபேசு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸாக அது இருந்தது. ஆகவே இதையெல்லாம் நம்ம எபேசு பட்டணத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு மும்பை, டெல்லி போன்ற இடங்கள் இந்த கேட்வே என்று சொல்லப்படுவது போல இந்தியா கேட் மற்றும் இந்தியன் கேட்வே என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அதுபோல ஆசியாவினுடைய கேட்வேயாக இந்த எபேசு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஒரு அடிப்படை என்னன்னா, இந்த சாலைகள்
மிக சிறப்பான சாலைகளாக அமைந்திருந்தது. ஆகவே ரோமுக்கு செல்ல விரும்புகிறவர்கள் இதன் வழியாகத்தான் அவங்க ரோமுக்கு செல்ல வேண்டும். ஆகவே அந்த அளவிற்கு வசதிகள் மிக்க ஒரு பட்டணமாக அது இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பல நேரங்களிலே தண்டிக்கப்படுவதற்கு அங்கே கொண்டு வந்தார்கள். ஆகவே அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு. ஹைவே ஆஃப் த மார்டர்ஸ் என்ற பெயரும் அதற்கு உண்டு. ஆக கிறிஸ்தவர்கள் அங்கே கொண்டு வந்து சிங்கங்களோடு அவர்களை சண்டையிடச் சொல்லி அதன் அடிப்படையிலே மக்கள் கண்டு கழித்தார்கள் என்று இக்னேஷியஸ் என்பவர் அதை மிக சிறப்பாக குறிப்பிடுகின்றார். மற்றொரு சிறப்பு என்னென்னா, த வெல்த்தியஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் சிட்டி இன் ஏசியா. எபேசு ஒரு செல்வ செழிப்பு மிக்க, அதே நேரத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஒரு பெரிய நகரமாக அது இருந்தது என்பதை பார்க்கின்றோம். அதற்கு அதனுடைய பொசிஷன், அது இருந்த இடம், அதற்கு ஒரு அழகு கூட்டுவதாகவும் அதே நேரத்தில் அந்த ஒரு பெரிய அந்தஸ்தை அதற்கு பெற்றுத்தந்ததாகவும் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் அங்கே இந்த வேனிட்டி ஃபேர் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் என்று அங்கே நடக்கும். ஆகவே என்டர்டெயின்மெண்ட்ஸ், பாலிட்டிக்ஸ், இன்னும் ஃபேஷன் நியூஸ் எல்லாமே அங்கேருந்து அதிகமாக அது அந்த வேனிட்டி ஃபேரில் இடம்பெறும் என்பதை பார்க்கின்றோம். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இட் வாஸ் எ ஃப்ரீ சிட்டி. ஃப்ரீ சிட்டி என்ன? ஃப்ரீ சிட்டி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பும். அன்றைக்கு இருந்த நகரங்கள் எல்லாமே ரோம கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த அடிப்படையிலே இந்த எபேசு திருச்சபை அவ்வப்போது பல நல்ல பணிகளிலே தங்களை இணைத்து கொண்டு ரோமர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்து, அதே நேரத்தில் சிறப்பான அந்த பணிகளை அவர்கள் செய்ததினாலே அவர்களை கனப்படுத்துகின்ற விதத்திலே இந்த ஃப்ரீ சிட்டி என்ற அந்த ஒரு அந்த செல்ஃப் கவர்னிங், அந்த ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஃப்ரீ சிட்டி என்று பார்க்கின்ற பொழுது இந்த முழுவதும் ரோம கட்டுப்பாட்டில் இயங்காமல் அவர்களே ஒரு சில காரியங்களை அவங்க பார்த்து கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே ரோமன் ட்ரூப்ஸ் அங்கே இருக்காது, தங்கி இருக்காது. ஆகவே சில நேரங்களிலே அவங்க வருவார்கள் போவார்களே தவிர மற்றபடி அதனுடைய நிர்வாகம் போன்ற காரியங்களை அவர்களே பார்த்து கொள்வார்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது இட் வாஸ் அன் அசைஸ் டவுன் என்று அழைப்பார்கள். அசைஸ் டவுன் என்று சொல்லுகின்ற பொழுது ரோம பேரரசின் கீழ் இயங்குகின்ற நகரங்கள் அதனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். குற்றவாளிகள் அவர்களை தண்டிப்பதற்கு ரோம கவர்னர் அங்கே வருவார். அவர் தீர்ப்பிடுகின்ற விதமாக அங்கே நிகழ்வுகள் நடைபெறும். ஆனால் அந்த அசைஸ் டவுன் என்ற அந்தஸ்து அதற்கு கொடுக்கப்பட்டதினாலே எல்லாவற்றிற்கும் ரோம கவர்னர் வர வேண்டிய அவசியம் இல்லை. சில சிறு சிறு குற்றங்களுக்குரிய தண்டனைகளை அவர்களே அவங்க கொடுத்து கொள்ளுகின்ற ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சில சிறப்பான நிகழ்வுகள் அங்கே இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது பார்க்கின்ற பொழுது அது ஒரு பெரிய வொர்ஷிப் சென்டராக அது இருந்தது. நமக்கு தெரியும், இந்த
அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்திலே வருகின்ற இந்த அர்த்தெமிஸ் என்கின்ற அந்த தெய்வத்திற்கு சிறப்பான வழிபாடுகள் அங்கே நடைபெறும். ஒருவேளை அர்த்தமிஸ் என்பது தியானால் வழிபாட்டை கூட அது குறிக்கின்றது. அர்த்தமிஸ் அல்லது தியானா வழிபாடு என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முக்கிய வழிபாட்டை அவர்கள் அங்கே பெற்றிருந்தார்கள். அந்த கோயில் மிக சிறப்புமிக்க ஒரு கோயிலாக, தியானலுக்கு வழிபட்ட அந்த கோயில் ஒன்றாக இருந்தது. உலக அளவிலே போற்றப்படுகின்ற ஒரு கோயிலாக இருந்தது. அன்றைக்கு அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் இந்த தியானாலுடைய ஆலயம் கோயில் அது ஒரு ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய புகழை அந்த பட்டணம் பெற்றிருந்தது. அதே நேரத்தில் இட் வாஸ் எ நோட்டோரியஸ் சென்டர் ஆஃப் பேகன் சூப்பர்சிஷன் என்று அதை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்த ஒரு பட்டணமாக இருந்தாலும் கூட பல நேரங்களிலே இந்த சூப்பர்சிஷியஸ் பிலீஃப்ஸ், மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. குறிப்பாக இந்த நம்முடைய கிராமங்களிலெல்லாம் ஒரு நோய் ஏதாவது மக்களை தாக்குகின்ற பொழுது அல்லது பேய் பிசாசு பயம் இருக்கின்ற பொழுது இந்த தாயத்தை கட்டுவார்கள். அதுபோல அவங்க அங்கே தாயத்து கட்டுகின்ற வழக்கமும் அவர்களுக்கு இருந்தது அப்படின்றதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட சில பழக்க வழக்கங்கள் இருந்தது. அதை வைத்து நிறைய பேர் அங்கே வருவார்கள். நிறைய மக்கள் அங்கே தங்கியிருப்பார்கள். ஆகவே தங்கியிருக்கின்ற பொழுது அவங்களுடைய நோய்கள் இதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவங்க செய்வாங்க என்ற ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவே இத்தனை சிறப்புகள் எபேசு பட்டணத்திற்கு இருந்ததினாலே தான் அன்னைக்கு இந்த 7 திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்களிலே இந்த எபேசு முதன்மை பெறுகிறது அப்படின்றத நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 தீமோத்தேயு 1:3, அதில் நாம் பார்க்கின்ற பொழுது நான் மாசிதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அங்கே சிலர் மாற்றுக் கொள்கைகளை கற்பிக்கின்றனர். அப்படி செய்யாதபடி அவர்களுக்கு கட்டளையிடு என்று பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பவுலப்போஸ்தலன் இந்த எபேசுவிலே கொஞ்ச நாட்கள் அவர் அங்கே தங்கியிருந்தார். அங்கே ஊழியம் செய்தார். தீமோத்தேயுவோடு இணைந்து பல காரியங்களை அங்கே செய்தார். அதை அப்போஸ்தலர் 20:31 நாம் படிக்கலாம். அதே போன்று இந்த எபேசு திருச்சபையினுடைய இந்த முதல் பேராயராக தீமோத்தேயு அங்கே இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற ஒரு திருச்சபையாக இந்த எபேசு திருச்சபை இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் எபேசு பட்டணத்தை குறித்த அந்த திருச்சபை குறித்த செய்திக்கு நாம் கடந்து செல்ல உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதில் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, தமது வலக்கையில் 7 மின்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே என்று அங்கே சொல்லுகின்றார். ஏற்கனவே அறிமுக உரையிலே நான் சொன்னேன். அதில் சொல்லுகின்ற பொழுது இந்த வானதூதர்கள் குறிப்பாக அந்த திருச்சபையின் போதகர்களாக அல்லது பேராயர்களாக இருக்கக்கூடும் என்ற ஒரு செய்தியும் உண்டு. ஏன்னா அந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற தலைவர்களை அது குறிக்கின்ற ஒன்றாக இருந்தது. அதில் குறிப்பாக இங்கே சொல்லுகின்றார், பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர்
ஏற்கனவே நான் கூறியது போல இந்த பொன் விளக்கு தண்டுகள் என்பது திருச்சபைகளை குறிக்கின்ற அடையாளம். எங்கெல்லாம் திருச்சபைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் உலாவுகின்றார். என்ன, திருச்சபைகளின் நடுவிலே உலாவுகின்ற கர்த்தர். ஏன்னா நமக்கு தெரியும், வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்களிய ஆண்டவர். ஆகவே இயேசுவின் திருப்பெயரினாலே நாம் திருச்சபைகளிலே கூடி வருகின்ற பொழுதெல்லாம் நம் மத்தியிலே நம் நடுவிலே உலாவுகின்ற கர்த்தர் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இது ஒருவேளை கடவுளுடைய ஆளுகைக்கு நம்மை அழைக்கின்றார் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன, ஆண்டவர் திருச்சபைகளை தம்முடைய கரங்களிலே ஏந்துகின்றார், திருச்சபைகளின் நடுவிலே உலாவுகின்றார் என்ற ஒரு செய்தி உண்மையிலேயே மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே தான் கிரெட்டைன் என்ற ஒரு வார்த்தை கிரேக்கத்திலே குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னன்னா ஹோல்டு என்பது கிரைஸ்ட் as கம்ப்ளீட் அத்தாரிட்டி ஓவர் த சர்ச் என்ற அடிப்படையிலே அது சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவேதான் நம்ம யோவான் 10:28 வாசிக்கிறோம், அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். ஆகவே திருச்சபை மக்களையும் இது சுட்டுகின்ற அடையாளமாக இதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. அதில் குறிப்பாக he walks in the midst of 7 golden lamps என்று அந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த 7 திருச்சபைகளின் நடுவிலே உலாவுகின்ற கர்த்தர், 7 திருச்சபைகளின் நடுவிலே உலாவுகின்ற கர்த்தர் என்ற செய்தி அங்கே மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த உலாவுதல் மட்டுமல்ல, அதில் ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு உண்மை என்னன்னா, அதாவது ஆண்டவர் திருச்சபைகளின் நடுவிலே உலாவது அவருடைய அந்த களைப்பற்ற ஒரு செயலை அது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. களைப்பற்ற ஒரு செயல், எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்பதற்காக அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, திருச்சபைக்கு போகின்ற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் வருகின்றார், ஆண்டவர் போகின்றார், அவர்கள் வாழ்கின்ற இடங்களிலே கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை இது நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது த பிரைஸ் ஆஃப் தேர் டாயில் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது அவர்களுடைய உழைப்பை குறித்த ஒரு புகழ்ச்சி அல்லது அவர்களை பாராட்டுகின்ற விதத்திலே சொல்லுகின்ற செய்தி, இதை நம்ம பார்க்கின்றோம். அதில் பார்க்கின்ற பொழுது 2வது வாக்கியம், உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன், தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்ளுகிறவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருச்சபை ஒரு செயல்பாடுகள் நிறைந்த ஒரு திருச்சபையாக அது இருந்தது. கடினமாக உழைக்கின்ற திருச்சபை மக்கள் அந்த திருச்சபையிலே இருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாது மன உறுதி உள்ள திருச்சபை மக்கள் அங்கே இருந்தார்கள் அப்படின்றதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கடின உழைப்பு, நல்ல செயல்பாடுகள், மன உறுதி என்று சொல்லுகின்ற பொழுது இது அவங்களுடைய பர்சனல் வாழ்வில் காட்டுகின்ற உழைப்பு அல்ல. அதே நேரத்தில் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த மன உறுதியும் அல்ல. இது குறிப்பாக, அதாவது திருச்சபைக்காக, கிறிஸ்துவுக்காக அவர்கள் கொண்டிருந்த நல்ல செயல்கள்,
என்ன, த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் என்று நாம் சொல்லுவது போல குறிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். கடவுளுக்காக கடினமாக உழைக்கின்ற மக்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். மன உறுதியுள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அங்கே சுட்டிக்காட்டி அவர்களை உண்மையிலேயே ஒரு சிறப்பான தன்மையை வெளிப்படுத்துகின்றார். அதே போன்று மற்றொரு காரியம் என்னன்னா, தீயவர்களை சகித்து கொள்ள முடியாத தன்மை, திருத்தூதுவர்களை சோதித்து பார்க்கும் பண்பு, கிறிஸ்துவுக்குள்ளாய் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் உறுதி, சோர்வடையாத உள்ளம், இது அவர்களிடத்திலே அதிகமாக காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கு எபேசு திருச்சபை மக்கள், அதாவது கெட்டவர்களை சகித்து கொள்ள முடியாத ஒரு தன்மை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளை உடனுக்குடன் சுட்டி காட்டுகின்ற அன்பர்களாக, அதை சகித்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் திருத்தூதுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது பிரசங்கிமார்கள் அல்லது தீர்க்கதரிசிகள், இவாஞ்சலிஸ்ட், இவங்கெல்லாம் திருச்சபையிலே போதிக்கின்ற பொழுது அது உண்மையிலேயே அவங்க கடவுளுடைய திருவசனத்தை தான் போதிக்கின்றார்களா அல்லது தங்களுடைய விருப்பம் போல அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்களா என்பதையெல்லாம் அவங்க மிக சோதித்து பார்த்து அதை அவங்க உணர்ந்து கொண்டார்கள் அப்படின்றத நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு சிறப்புமிக்க ஒரு பட்டணமாக அது இருந்ததினாலே அநேகர் ஏழைகள் பெயரை சொல்லி அங்கே போதித்து பிரசங்கித்து அவர்களுக்காக காணிக்கை சேகரிக்கின்ற ஒரு பழக்கமும் அங்கே இருந்தது என்பதை நாம் மறந்து போக முடியாது. ஆகவே இதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒருவேளை நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்த மக்கள். ஆகவே இப்படி வருகின்றவர்கள் உண்மையிலேயே ஆண்டவருடைய திருத்தூதுவர்கள் தானா அல்லது வேஷம் போட்டுக்கொண்டு வருகின்றார்களா என்பதை சோதித்து பார்க்கின்ற பண்பு அவர்களுக்கு இருந்தது என்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்காய் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் உறுதியும் அவர்களுக்கு இருந்தது, சோர்வடையாத உள்ளம் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் இந்த பகுதிகளில் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அவங்களுடைய அந்த என்டியூரன்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது உப்பமொனே என்ற கிரேக்க வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டெட்ஃபாஸ்ட் என்டியூரன்ஸ், அந்த பொறுமை, அதை இங்கே சுட்டி காட்டுகின்றார். அந்த பொறுமை என்று பார்க்கின்ற பொழுது இட் இஸ் நாட் த கிரிம் பேஷன்ஸ் விச் ரிசைன்லி அக்செப்ட்ஸ் திங்ஸ் என்று சொல்லுகின்றார். அதாவது பொறுமை என்பது எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பொறுமை அல்ல என்பதை இங்கே பக்தர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வது, தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்பது அல்ல. மாறாக அவங்க இட் இஸ் த கரேஜியஸ் கேலண்ட்ரி விச் அக்செப்ட் சஃபரிங் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டர்ன்ஸ் தெம் இன்டு கிரேஸ் அண்ட் க்ளோரி என்று சொல்லப்படுகிறது. இந்த பொறுமை என்பது துன்பங்களையும் கிறிஸ்துவுக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற விடாமுயற்சிகள், பாடுகள், கடினப்பாடுகள், இதை அங்கே சுட்டிக்காட்டி அதையெல்லாம் கிருபையாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பண்பும், அதே நேரத்தில் கடவுளுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கின்ற ஒன்றாகவும் அவர்கள் அதை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இதை நாம் புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு. அதை தான் 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது, நீ மன உறுதி கொண்டுள்ளாய், என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய், ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை என்று சொல்லுகின்றார். அதற்கு முன்பாக மற்றொரு டெஸ்டட் ஈவில் மென் அண்ட் ப்ரூவ் தெம் லயர்ஸ்,
திருத்தூதவர்களை சோதித்து பார்க்கின்ற பண்பு ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த மத்தேயு 7:15 வருகிறது. வார்னிங், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து அங்கே வார்னிங் சொல்லுகின்றார். ஏன்னா நிறைய பேர் என் நாமத்தை தரித்து கொண்டு, அதாவது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்று அங்கே மிக அருமையாக ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கி நான் இதை குறித்து அதிகமாக சொல்ல தேவையில்லை. நாம் கண்கூடாக நிறைய பேரை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே திருச்சபைகளை இன்னைக்கு சூறையாடி கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நிறைய கள்ளத்தீர்க்கதரிசிகள், அதே நேரத்தில் கள்ள போதகர்கள், உபதேசிகள், ஆகவே அவங்க உண்மையிலேயே கடவுளுக்காக கடினப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துன்பங்களை சகித்து ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் திருச்சபை மக்களை திசை திருப்பி அவர்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து அவர்களை உரிந்து கொண்டு வாழ்கின்ற இந்த ஓநாய்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இங்கே இதை சுட்டி காட்டுகின்றார். அதில் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது who try to turn liberty into license, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சுதந்திரமாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதையே ஒரு உரிமையாக லைசன்ஸாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அறிவிக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கே ப்ரொஃபஷனல் பகஸ் என்று ஆசிரியர் அதை அழைக்கிறார். ஆகவே இந்த கமெண்ட்ரியில் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட செய்திகள் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதில் என்னென்னா, இந்த சேரிட்டி மற்றும் மற்ற ஏழை எளிய மக்களை அவர்கள் முன்னிறுத்தி திருச்சபையிலிருந்து பணங்களையும் அல்லது பொருட்களையும் பறித்து ஒருவேளை அவர்களே அதை அனுபவிக்கின்ற ஒரு நிலை அங்கே இருந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதை ஆர்சி ட்ரங்க் என்பவர் இப்படி சொல்லுகின்றார்: த ஹோல் rabble ஆஃப் ஈவில் டூயர்ஸ் வாஸ் liable டு descend upon it. ஆகவே இது போல நிறைய பேர் வந்து அந்த திருச்சபைகளிலே வந்து இப்படிப்பட்ட செயல்களை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கின்ற வசனம் இப்படி சொல்லுகிறது: தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள் என்று இந்த 1 யோவான் 4:1 முதல் 3 வரை அடங்கிய வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைக்கு போதகர்கள் மலிந்துவிட்ட இந்த காலங்களிலே உண்மையிலேயே பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறார், குணமாக்கும் வரங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறது, வசனங்களை மிக சிறப்பாக வியாக்கியானம் பண்ணுகின்ற அறிவு தெளிவு எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளுகின்ற அப்படிப்பட்டவர்களை நாம் சோதித்து பார்த்து உண்மையிலேயே இந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து தான் வருகிறதா அல்லது அவர்களாகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்களா என்பதை சோதித்து பார்த்து அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே மிக சிறப்பான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். இந்த காலகட்டங்களிலே இது நமக்கு மிக மிக அடிப்படையான செய்தி. இன்றைக்கு போதகர்கள் மலிந்து கிடக்கின்ற இந்த காலங்களிலே நாம் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், யாரை நாம் தள்ளிவிடுகிறோம் என்ற ஒரு தெளிவு நமக்கு தேவை. அது தூய ஆவியானவரின் துணையோடு அதை நாம் ஜெபத்தோடு அதை நாம் தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உறுதிப்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. அதே நேரத்தில் இங்கே சொல்லப்படுகின்ற திருச்சபையில் இருந்த குறை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. 4வது வாக்கியத்திலே, நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்பொழுது இல்லை என்று சொல்லுகின்றார்.
ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப் பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருச்சபையிடம் கடவுள் காணும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று சொல்லுகின்றார். அன்பில்லாத ஒரு நிலை இருந்தது. ஒருவேளை அதற்கு சூழல்கள் காரணமாக இருக்கலாம். ஆகவே அந்த அடிப்படையிலே ஒருவேளை இதை மிக சிறப்பாக ஆண்டவர் உணர்த்துகின்றார். அதில் குறிப்பாக த ஃபர்ஸ்ட் enthusiasm இஸ் கான் என்று சொல்லுகின்றார். என்ன, எரேமியா 2:2 நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், த டிவோஷன் ஆஃப் யுவர் யூத், அதாவது அந்த வாலிபத்திலே நீ கொண்டிருந்த அந்த பயம், பக்தி, இதெல்லாம் இப்பொழுது உன்னிடம் இல்லை என்று சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை திருமணம் சார்ந்து இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே திருமணத்தின் போது அல்லது திருமணம் செய்த சில நாட்களில் கணவனும் மனைவியும் எப்பொழுதும் ரொம்ப அன்போடு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் இந்த திருமண நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆண்டாக அது அதிகரிக்க அதிகரிக்க இவங்களுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி போய்விடும் என்பது நமக்கு ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு இருக்கின்ற காலங்களில் நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒன்று. அந்த அடிப்படையில் அன்றைக்கு இருந்த அந்த அன்பு போய்விட்டது. லவ் ஃபார் த பிரதர்ஹுட் இஸ் கான் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்பு இல்லாமல் போய்விட்டது என்பதையும் அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆகவே திருச்சபை மக்களை நேசிக்கின்ற அந்த பண்பு கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து போய்விட்டது. திருச்சபைகளிலேயே சண்டைகள், போராட்டங்கள், ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள், தான் வெறுக்கின்றவர்களை ஒருவர் பாராட்டுகின்ற பொழுது அவர்களையும் வெறுக்கின்ற ஒரு சில சூழ்நிலைகள், இதெல்லாம் திருச்சபைகளிலே இருந்தது. அப்படி அன்றைக்கும் எபேசு திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆகவே தம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுக்கின்ற ஒரு நிலை அங்கே காணப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். த ஆர்த் வாஸ் ரெடி டு கிண்டில் அண்ட் த ஹேண்ட் வாஸ் ரெடி டு ஹெல்ப் என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட நிலைகள் மாற நம்முடைய இதயத்தையும் அதே நேரத்தில் அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கின்ற பண்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் இந்த பகுதி மிக சிறப்பாக நமக்கு உணர்த்துகின்றது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியிலே நான் கடவுளிடத்தில் கொண்டிருந்த அன்பு அல்லது சபையினிடத்திலே கொண்டிருந்த அன்பு, சபை மக்களை நேசிக்கின்ற அன்பு இன்றைக்கு என்னிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதிலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆகையினால தான் அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றார், அதாவது நீ எங்கிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துப்பார், எங்கிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துப்பார். ஆகையினால ரிமெம்பர், எங்கிருந்து நீ விழுந்து விட்டாய், என்ன தவறு நீ செய்திருக்கிறாய் என்பதை நினைத்து பார்க்கும்படியாக அழைக்கின்றார். எப்பவுமே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வேண்டுமென்றால், ஒருவேளை நாம் எப்படி தவறு செய்தோம், எதனால் நாம் விழுந்து விட்டோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த கெட்டகுமாரன் கதை, ப்ராடிகல் சன் என்ற அந்த பகுதியிலே லூக்கா 15:17 நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், தந்தையிடத்திலிருந்து அவனுக்கு சேர வேண்டிய பகுதியை எல்லாம் பிரித்து கொண்டு செல்வத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசம் போய்விட்டான். அங்கே போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தான் வைத்திருந்த அனைத்தையும் அவன் செலவிட்ட பிற்பாடு கடைசியில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை. பன்றிகள் தின்னும் தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசைப்படுகின்ற அந்த சூழ்நிலையில தான் அவனுடைய மனம் மாறுகின்றது. அப்போ தான் அவன் யோசித்து பார்க்கிறான், என் தந்தையின் வீட்டிலே எவ்வளோ வசதி இருந்தது, எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் திருப்தியான உணவு அவர்களுக்கு இருந்தது, ஆனால் இங்கே நான் பசியினால் சாகிறேன் என்ற ஒரு நிலையை அவன் யோசித்து பார்க்கின்றான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் எங்கே விழுந்து விட்டோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோசித்து பார்ப்பது மட்டுமல்ல, ரிமெம்பர் அண்ட் ரிப்பன்ட், நாம் மனம் திரும்ப
கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதுதான் ரிப்பன்டன்ஸ் இஸ் த சப்மிஷன் தட் த ஃபால்ட் இஸ் அவர்ஸ் அண்ட் த ஃபீலிங் ஆஃப் சாரோ ஃபார் இட். அதை ரிப்பன்டன்ஸ் என்பது நாம் தவறு செய்து விட்டோம் என்ற ஒரு உணர்வு, அதோடு மட்டுமல்ல அதற்காக மனம் வருந்துகின்ற ஒரு நிலை. தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வு, அதற்காக மனம் வருந்துகின்ற ஒரு நிலை. அதுக்கப்புறம் அவன் சொல்லுகின்றான், அந்த கெட்ட குமாரன் நிகழ்விலே பார்க்கின்ற பொழுது லூக்கா 15:18 சொல்லுகின்றார், அவர் ஐ வில் ரைஸ் அண்ட் கோ டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் அண்ட் சே ஐ ஹவ் சின்ட் அகெயின்ஸ்ட் யூ என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மனம் திரும்புதல் என்பது நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி என் தந்தையினிடத்திலே நான் மன்னிப்பு கோருவேன் என்று அவன் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்து அவன் எழுந்து செல்லுகின்றானே, அதுதான் அந்த ரிப்பன்டன்ஸ், அந்த மனம் திரும்புகின்ற ஒரு நிலை என்பதை சுட்டி காட்டுகின்றார். அதுக்கப்புறம் முன்னால் செய்து கொண்டிருந்த அந்த நற்செயல்களை இப்பொழுதும் செய் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எங்கே விழுந்து விட்டோம் என்று நினைத்து பார்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதோடு கூட நம்முடைய செயல்பாடுகளை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். நம்ம நினச்சி பார்த்தேன், மனம் திரும்பினேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பழைய காரியங்களையே நாம் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை இந்த பகுதியில் சுட்டி காட்டுகின்றார். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்தது தான் இந்த மற்றொரு காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். அதாவது, நான் வெறுக்கிற நிக்கோலாயரின் செயல்களை நீயும் வெறுக்கிறாய். 6வது வசனத்தில் உன்னிடம் நல்லது ஒன்றும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார். நான் வெறுக்கிற நிக்கோலாயரின் செயல்களை நீயும் வெறுக்கிறாய் என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் கடின உழைப்பு இருக்கலாம், அதே நேரத்தில் பிறருக்கு உதவி செய்கின்ற பண்புகள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்யலாம், மன உறுதி இருக்கலாம். அதே நேரத்தில் கடவுள் வெறுக்கின்ற காரியங்களை நாமும் வெறுத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கடவுள் விரும்புகின்ற செயல்கள் நம்மிடத்தில் இருப்பது நல்லதுதான். அதையும் ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்ட தவறவில்லை. அதை அவர் சொல்லுகின்றார். அதாவது, இந்த நிக்கோலாயர் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க they are closely connected with those who hold the teachings of Balaam என்று சொல்லுகின்றார். பாலாமுடைய போதனைகளை கேட்ட மக்கள், அவங்களுக்கு சமமாக இந்த நிக்கோலாயர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதோடு மட்டுமல்லாது, ஈட்டிங் திங்ஸ் ஆஃபர்ட் டு ஐடல்ஸ் அண்ட் வித் மொராலிட்டி, அதாவது இந்த சிலைகளுக்கு அல்லது தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை உண்ணுகின்ற ஒரு சில பழக்கம் அவர்களிடத்திலே காணப்பட்டது என்பதையும் அங்கே சுட்டி காட்டுகின்றார். இப்படிப்பட்டவர்களை அவர்களும் வெறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இந்த நிக்கோலாயர் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது நம்முடைய விசுவாசத்திற்கு அது மிக உறுதுணையாக இருக்கும். கிரேக்கத்திலே இதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது, நிக்கான் அண்ட் லேயாஸ். நிக்கான் அண்ட் லேயாஸ். நிக்கான் என்று சொன்னால் டு கான்கர் என்பது பொருள், வெற்றி பெறுவது என்பது பொருள். லேயாஸ் என்றால் த காமன் பீப்புள். ஆகவே அதனுடைய பொருள் என்னன்னா, டு கான்கர் பீப்புள், த கான்கர் பீப்புள் என்ற அர்த்தத்திலே அது சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும், அன்னைக்கு இருந்தது போல, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிறது போல அன்றைக்கும் பல கோயில்களிலே இந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் அவங்க இருப்பாங்க. அவர்களோடு தொடர்பு வைத்து கொள்வது, அவர்களோடு தகாத முறைமையிலே ஈடுபடுவது, அந்த கோயில்களிலே படைக்கப்படுகின்ற பொருட்களை உண்வது, இதெல்லாம் பல நேரங்களிலே திருச்சபைகளிலே அல்லது திருச்சபையிலே இருக்கின்ற ஒரு சிலருடைய வாழ்விலே இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே எபேசு திருச்சபையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஏன்னா
ஆண்டவர் வெறுத்த காரியத்தை அவர்களும் வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளவில்லை என்பதும் நமக்கு இங்கே மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே இந்த நிக்கோலாயர் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும். இந்த அப்போஸ்தலர் 6:5 நாம் வாசிக்கின்றோம். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மிக சிறப்பான ஊழியங்களை செய்கின்ற பொழுது ஒரு சில பிரச்சனைகள் எழுந்தது. உபசரிக்கின்ற காரியங்களிலே, உணவு பரிமாறுகின்ற காரியங்களிலே, உதவிகள் செய்கின்ற காரியங்களிலே பிரச்சனைகள் எழுந்தது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நாம் நமக்குள்ளே ஒரு 7 பேரை, அதாவது உண்மையுள்ளவர்கள், நீதியுள்ளவர்கள், நல்ல செயல்பாடுகள் உள்ளவர்கள், இவங்களெல்லாம் நமக்குள்ளே தெரிந்து கொள்வோம். அவங்க இந்த காரியங்களை டீக்கன்களாக அவர்களை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துவோம். அவர்கள் இதையெல்லாம் பார்க்கட்டும், நாங்களோ ஜெபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம், ஜெபத்திலும் போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம் என்று அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒருவேளை இந்த 7 பேரில் ஒருவர் பெயர் நிக்கோலாஸ் என்பது ஒரு பெயர். அப்போஸ்தலர் 6:5 நீங்கள் படிக்கின்ற பொழுது தெரியும். பிற்காலத்திலே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு திரிபு கொள்கையாளராக அவர் மாறிப்போனார். யாரெல்லாம் அவரை பின்பற்றினார்களோ அவங்கெல்லாம் நிக்கோலாய்டன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்களுடைய கொள்கைகளை கர்த்தர் வெறுத்தார். அதை இந்த திருச்சபையும் வெறுத்தது. அவங்க கொள்கைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கோயில்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது, அங்கே இருக்கின்ற முறைமைகளை பின்பற்றுவது, அங்கே இருக்கின்ற பெண்கள் அவர்களோடு தொடர்பு கொள்வது, இதெல்லாம் ஆண்டவர் வெறுத்தார் என்று சொல்லுகின்றது. ஆனால் இந்த நிக்கோலாயர்கள் அதையெல்லாம் செய்வதற்கு கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அதை பற்றிய ஒரு தவறான எண்ணம் அவர்களுக்கு வரவே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், மனம் செல்லும் வழியில் கட்டுப்பாடுகளற்ற வாழ்வை வாழ அவர்கள் கற்பித்தார்கள். ஆகவே மனம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க, எந்த கட்டுப்பாடு தேவையில்லை, சட்டம் தேவையில்லை, எந்த நீதி நெறியும் தேவையில்லை, உங்கள் மனம் போகின்ற போக்கிலே வாழுங்கள் என்று அவர்கள் மக்களுக்கு கற்பித்தார்கள். அதனால் இப்படி கற்பிக்கிறவர்களை பார்க்கின்ற பொழுது எப்பவுமே அவர்கள் பின்னால் ஒரு கூட்டம் செல்லும். அதுபோன்று ஒருவேளை அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த நிக்கோலாய்டன்ஸ் என்று மிக சிறப்பாக சொல்லுகின்றார். ஆகவே அவங்க சொல்லுகின்ற பொழுது த லா இஸ் ended, therefore there are no laws and we are entitled to do what we like. ஆகவே சட்டம் இல்லை, சட்டம் முற்று பெற்று விட்டது. ஆகையினால இன்னைக்கு எந்த சட்டமும் இல்லை. ஆகவே உங்கள் மனம் போகின்ற போக்கிலே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிக்கோலாயர்கள் இவற்றையெல்லாம் போதித்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்திய சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது இந்தியாவும் கூட இப்படிப்பட்ட நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சட்டங்கள் தேவையில்லை. அதே போன்று ஒருவேளை தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த சட்டத்தையும் தூக்கி போடுகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே போன்று அவர்கள் இடத்திலே காணப்பட்ட மற்றொரு காரியம் என்னன்னா, அதாவது they argued that the body is evil anyway and that a man could do what he liked with it because it did not matter. ஆகவே பாடி மேட்டர் இஸ் ஈவில் என்ற அந்த சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே பாடி இஸ் ஈவில். ஆகவே மனிதர்கள் தாங்கள் நினைப்பதை அவர்கள் செய்யலாம், அதனால் ஒரு தவறும் இல்லை என்று எண்ணுகின்ற ஒரு நிலை இருந்தது. இதுதான் அந்த நிக்கோலாயருடைய நிலை என்பதையும் நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். அங்கே திருச்சபைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற மற்றொரு காரியம் என்னென்னா, உங்களுக்கு கொடுக்கின்ற ரிவார்ட், அதாவது கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும், கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை பெறுவோருக்கு
உண்ணக் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே இங்கே கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு ஆவியானவர் கூறுவதை கேட்கட்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இது வெளிப்படுத்தலில் மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று அல்ல. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பல முறை இதை பயன்படுத்துகின்றார். கேட்க செவியுடையோர் கேட்கட்டும் என்ற வார்த்தை ஆண்டவரால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுதல் நல்லது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகின்றார், உள்ளம் இருக்கும் ஆனால் உணர்ந்து கொள்ளுகின்ற உள்ளம் இருக்காது, காதுகள் இருக்கும் அதை கேட்கின்ற காதுகள் இருக்காது, கண்கள் இருக்கும் அதை பார்க்கின்ற பார்வை அவர்களுக்கு இருக்காது என்றெல்லாம் அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். ஆகவே ஆண்டவர் ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்லுகின்ற இந்த செய்திகளை யாருக்கெல்லாம் செவிகள் இருக்கிறதோ அவங்கெல்லாம் கேட்க வேண்டும். யாரெல்லாம் இதை புரிந்து கொள்ள முடியுமோ அவர்கள் புரிந்து கொண்டு அவற்றை மனத்திலே இருத்தி ஒருவேளை தங்களிடத்திலே காணப்படுகின்ற குறைகளை குற்றங்களை அவர்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ரிவார்ட் என்னன்னா இங்கே சொல்லுகின்றார் அந்த 7வது வாக்கியத்திலே, கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் கொடுப்பேன். ஆகவே இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், அதாவது வாழ்வு தரும் மரத்தின் கனியை அவர்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த வாழ்வு தரும் மரத்தின் கனி, ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. படைப்பின் வரலாற்றிலேயே சொல்லப்படுகின்ற ஒன்று. ஆதாம் ஏவாளுக்கு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே அவர்களை வைத்து, நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற அனைத்து கனிகளையும் புசியுங்கள், ஆனால் இதில் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டவருடைய கட்டளையும் மீறி அவங்க அதை புசிக்கின்றார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். அவங்க கடவுளை விட்டு தூர தங்களை விலக்கி கொண்டு பயந்து நடுங்கி அவங்க ஒளித்து கொள்ளுகின்ற சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க மீண்டும் அவங்க இந்த வாழ்வு தரும் மரத்தின் கனியை புசித்து அவங்க சாகாமல் இருக்கும்படியாக அதை புசிக்கக்கூடாது என்பதினாலே ஆண்டவர் அந்த தோட்டத்திலிருந்து அவர்களை விலக்கி விடுகின்றார். ஆகவே தான் இந்த வாழ்வு தரும் மரத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன, இந்த ஃபார்பிடன் ட்ரீ டு ஈட் என்று சொல்லலாம். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. அந்த அடிப்படையிலே நம்ம இன்றைய காலங்களிலே அதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்வு தரும் மரம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவே என்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுதல் நல்லது. என்ன, வாழ்வு பெறவும் அவைகள் பரிபூரணமாக வாழ்வு அடையவும் நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்று அவருடைய அந்த திருவுள்ள சித்தத்தை செய்கிறார்களோ அவங்க எல்லாம் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்ற உண்மை இங்கே மீண்டுமாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி விஸ்டம் இஸ் ஏ ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு எல்லாம் கொண்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ் இஸ் ஏ ட்ரீ ஆஃப் லைஃப். யாரெல்லாம் உண்மையை நீதியை நேர்மையை செய்கிறாங்களோ அதெல்லாம் ட்ரீ ஆஃப் லைஃப் என்றெல்லாம் இந்த நீதிமொழிகள் 3:18, 11:30 போன்ற வசனங்களிலே அதை சுட்டிக்காட்டி கடைசியில் அதை கிறிஸ்துவோடு இணைக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே யாரெல்லாம் ஆண்டவருடைய அந்த செயலை ஏற்று செய்கின்றார்களோ மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு தரும் மரத்தின் கனியை ஆண்டவர் புசிக்க கொடுப்பார் என்ற செய்தி மிக சிறப்பானது. அதே போன்று இந்த பாரடைஸ் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு பர்சியன் வேர்டு. அது இந்த கார்டன் ஆஃப் ப்ளஷர் என்று சொல்லுவார்கள். ஆகவே இது ஏதேன் தோட்டத்தை போல இன்னும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் வாழ்விலே ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற ஒரு தோட்டமாக அது இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்ட 7 திருச்சபைகளில் ஒன்றாக்கிய
இந்த எபேசு திருச்சபையை குறித்து சிந்திப்பதற்கு, எபேசு பட்டணத்தை குறித்த அதனுடைய சிறப்புகளை சிந்திப்பதற்கு கடவுள் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அதே நேரத்தில் அந்த திருச்சபையிலே இருந்த குறைவு, ஆதி அன்பை விட்டாய், அதில் மனந்திரும்பு, அதை நினைத்துப்பார், மனந்திரும்பு, திரும்ப அந்த காரியங்களை செய் என்று சொல்லுகின்றார். அதுபோல நாமும் கூட நம்முடைய மறந்து போன, விட்டுவிட்ட நற்காரியங்களை எல்லாம் மீண்டுமாக புதுப்பித்து நாம் செய்கின்ற பொழுது கடவுள் இந்த வாழ்வு தரும் கனியை நமக்கு கொடுப்பார். ஒருவேளை இன்றைக்கி அதை நம்ம நித்திய ஜீவனுக்கான செயல்பாடு என்று கூட சொல்லலாம். கிறிஸ்துவோடு தம்மை இணைத்து கொண்டு, கிறிஸ்துவின் பணியிலே நாம் நம்மை இணைத்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கான அந்த கனியாக்கிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம இந்த காலங்களிலே பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி தொடர்ந்து காப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். வெளிப்படுத்தலிலே நீர் சொல்லுகின்ற 7 திருச்சபைகளுக்குரிய செய்திகளை, அந்த திருச்சபைகளை நீர் பாராட்டுகின்ற விதங்களை, அவர்களிடத்தில் காணப்பட்ட நல்குணங்களை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அதில் குறிப்பாக எபேசு திருச்சபையை குறித்து இன்றைக்கு நாங்கள் சிந்திப்பதற்கு கிருபை பாராட்டினீர். அந்த பட்டணத்தினுடைய சிறப்புகள், அதே போன்று அந்த பட்டணத்தில் இருக்கின்ற ஒரு சில நல்ல பண்புகள், இதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். அதே போன்று எபேசு திருச்சபையிலே இருந்த கடின உழைப்பு, மன உறுதி, தளராத இந்த ஆண்டவரே ஆர்வம், இதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். அதுபோன்று ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைகளிலே எப்பொழுதும் இப்படி நாங்கள் உழைக்கின்றவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அதே நேரத்தில் நாங்கள் இழந்து போன ஆதி அன்பை எங்களுக்கு நிறைவாய் கூட்டித்தாரும். இந்த ஆண்டவரே மக்களை நேசிக்க, மக்களை பிரித்து அவர்களை கூறு போடாதபடிக்கு, இந்த ஆண்டவரே மக்களை சமமாக மதிக்கின்ற பார்வையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். இந்த ஆண்டவரே அதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக அந்த நல்ல பண்புகளை எங்களுக்கு தாரும். இழந்துவிட்ட பண்பை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அதை நினைத்து பார்க்கவும், மனந்திரும்பவும், தொடர்ந்து நற்பணிகளிலே எங்களை இணைத்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அதை போன்ற ஆண்டவரே, அப்படி நீங்கள் மனந்திரும்பாத பட்சத்திலே நான் வந்து அந்த விளக்கு தண்டை என்னிடத்திலிருந்து அகற்றி போடுவேன் என்று நீர் சொன்னீரே. உம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வு தரும் மரத்தின் கனியை புசிக்கின்ற அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். உம்மை உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வை எங்களுக்கு தாரும். அதே போன்று எங்கள் தூய ஆவியானவர் திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். விசேஷித்த கிருபை நன்மைகளினால் நிரப்பியள்ளும். குறிப்பாக ஆண்டவரே இந்த ஆராதனைகளை இந்த ஆன்லைன் வழியாக ஒளிபரப்புகின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கஸ்துதாஸ், திரு பால் டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பாடல்களிலே எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற கொயர் மாஸ்டர், பாடகர் குழு அன்பர்களுக்காக உமக்கு நன்றி. எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகருக்காக, அவரது குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் திருச்சபையின் இந்த ஆண்டவரே அனைத்து இறை மக்களுக்காகவும், செயலர் பொருளர் அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காகவும், அதே போன்று நிர்வாக குழுவுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே எங்கள் திருச்சபை எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற திருச்சபையாக உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷித்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்கின்ற இந்த ஆண்டவரே பாவங்களிலிருந்து எங்களை மனமாற்றி தொடர்ந்து உம்முடைய கிருபையையும் உம்முடைய மகிமையையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா இந்த ஆண்டவரே தொற்றுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்.
குறிப்பாக ஆண்டவரே இது அதி தீவிரமாக இது ஆண்டவரே பரவிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்து ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கும். நாங்கள் செய்கின்ற பாவங்களிலிருந்து நீர் எங்களுக்கு மன்னிப்பை தாரும். ஆண்டவரே இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உம்மை உண்மையாய் தேடுகின்ற உணர்வை எங்களுக்கு தாரும். அப்படி உண்மையாய் தேடுகின்ற பொழுது உண்மையிலேயே நீர் எங்களுக்கு உம்முடைய மன்னிப்பை தந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பீர் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அன்புள்ள கரங்களிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபை குடும்பங்களோடும் குறிப்பாக நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றுமென்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்கிற இடங்களிலேயே இருந்து நம்முடைய குறைகளை நாம் எண்ணி பார்ப்போம். ஆதி அன்பை இழந்த அந்த திருச்சபை அதை நினைத்து பார்க்கவும், மனம் திரும்பவும், தொடர்ந்து அதனுடைய பணிகளை தொடர்ந்து செய்யவும், கிறிஸ்துவில் அது உணர்த்தப்பட்டது போல நாங்களும் உணர்த்தப்பட்டு இந்த சமுதாயத்திலே சிறப்புமிக்க பிள்ளைகளாக வாழ கர்த்தர் அருள் புரிவாராக. ஆமென்.